சென்னை எழும்பூர் குழந்தை நல மருத்துவமனையில் ஜிபிஎஸ் வைரஸ் நோயால் 9 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் ஜிபிஎஸ் வைரஸ் நோயின் அறிகுறிகள் என்ன, அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து எமது செய்தியாளர் ஐயப்பன் தனியார் நரம்பியல் மருத்துவர் நூரல் அகமதுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சமீபத்தில் ஜிபிஎஸ் எனும் நோயினால் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் இதனை தொடர்ந்து திருவள்ளூரைச் சேர்ந்த ஒரு சிறுவனும் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறான். இந்த ஒரு செய்தியை கேட்டு மிகப்பெரிய அளவு அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய அதே வேளையில் இந்த ஜிபிஎஸ் வைரஸினுடைய அறிகுறிகளானது என்ன, இதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து விளக்குவதற்காக நரம்பியல் நிபுணர் தனியார் மருத்துவர் நூரல் அகமது நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நோயினுடைய அறிகுறிகளானது என்ன? அனைவருக்கும் வணக்கம். ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்வது கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஆங்கிலத்தில் அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி டீமைலினேட்டிங் பாலிரேடிகுலோ நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். யூஸ்வலா அது நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்யும். இது எப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு வைரஸ் இல்லைன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயிற்றுப்போக்கு இல்லை இருமல் சளி, அதை தொடர்ந்து நமக்கு ஒரு வாரத்திலிருந்து ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு விதமான நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படலாம். அதனால 2 கால் பலகீனம், 2 கை பலகீனங்கள் ஏற்படலாம். சம்டைம்ஸ் நமக்கு முழுங்குறதுக்கும் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மெயினாவே ஒரு இன்ஃபெக்ஷனை ஃபாலோ பண்ண கூட வந்த ஒரு நியூரோலாஜிக்கல் டிசீஸ். இதுக்கு மெயின் காரணம் ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம நரம்புகளுக்கு எதிர்த்தாப்புல செயல்படுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டுமே கொல்கத்தாவாகட்டும் திருவள்ளூர் ஆகட்டும் ரெண்டுமே குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு அச்சமானது இருக்கும். ஒருவேளை இது குழந்தைகளுக்கு தான் மிகப்பெரிய அளவு தாக்கக்கூடிய நோயா இந்த ஜிபிஎஸ் இருக்குமா அப்படின்ட்டு. இதற்கு ஒரு மருத்துவரா நீங்க என்ன சொல்றீங்க? கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எல்லா வயதினரையும் பாதிக்கக்கூடிய நோய் தான். இது குழந்தைகள் மட்டும்தான் பாதிக்கணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நமக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணா நமக்கு நல்ல ரெக்கவரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெற்றோர்கள் நமக்கு ரொம்ப நமக்கு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே நம்ம மருத்துவரை அணுகணும் அப்படின்னா நம்ம ஏர்லியா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா நல்ல ரெக்கவரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளும் நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம். எந்த ஒரு நோய்க்குமே வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு மருத்துவரை போய் அணுகிறதுக்கு பதிலா வருமுன் காக்கும் விஷயமா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் செய்யும்? இந்த கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அதை கிரியேட் பண்ணுதுங்கிறத விட இன்ஃபெக்ஷனை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ அதனால நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் மிகவும் கம்மி. சாப்பிட்றப்ப நம்ம கை கழுவுறது, சரிங்களா, வெளியே ஏதாவது கூட்டமான இடத்துக்கு போனோம்னா நமக்கு மாஸ்க் அணிந்துக்கிறது. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாவே நமக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஒரு அப்டாமினல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப சுலபமாயிடும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொரோனா வைரஸுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி இருக்கு. பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயமானது ஏற்படும். இதுவும் ஒரு மாதிரியான கொரோனா மாதிரியான பெரிய அளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர். கொரோனா அப்படிங்கிறது நமக்கு மெயின் திங் அது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒருத்தவங்க பரவக்கூடிய நோய். அது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். பட் இது அப்படி கிடையாது. இது ஒருத்தவங்களுக்கு வந்ததுன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஜிபிஎஸ் வருது அப்படின்னா அதே இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கு வந்தா கண்டிப்பா ஜிபிஎஸ் வரணுங்கிற கம்பல்ஷனும் கிடையாது. இது அந்த பேஷண்டோட உடம்பு தன்மையை பொறுத்தது, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் எப்படி அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்ததே தவிர நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனால நம்ம பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இது கொரோனா அளவு நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. அதனால யாரும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஜிபிஎஸ் எனப்படுகின்ற இந்த ஒரு நோயினால் தற்பொழுது இந்தியாவில் 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கூடிய நிலையில் இந்த நோயினை பொறுத்த முடியும் அனைத்து தரப்பட்ட மக்களும் பயப்பட தேவையில்லை. இருப்பினும் சத்தான உணவு வகைகளை உட்கொண்டு முகக்கவசம் அது மட்டுமின்றி அடிக்கடி கைகளை சுத்தம் செய்தல் வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரன் மற்றும் ரவிக்குமாருடன் செய்தியாளர் ஐயப்பன்.